இப்போது நமக்கு தரைத்தோட்டம் வைக்க முடியாது, மாடித்தோட்டத்தில் இடம் இருக்குது, மாடித்தோட்டம் வைக்கலாம். அதுக்கு என்னென்ன மண்கலவை வேணும், என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு வீடியோவை போடலான்ட்டு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா இங்கே பாருங்கள், செடிகள்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுவும் செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது என்னென்னா இந்த 20 லிட்டர் கேன் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் வாங்கிட்டு வந்து, இதில் சும்மா 5 ரூபான்னு தான் நாங்களாம் வாங்குறது. வாங்கிட்டு வந்து முக்கியமாக என் வீட்டு தோட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் இருக்கும், முக்கால்வாசி அதுதான் இருக்கும். இது 5 ரூபா வாங்கிட்டு வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தியை கேஸில் வச்சு சூடு பண்ணி அதை அப்படியே வச்சோன்னாலே கட் ஆகிடும். அதே மாதிரி அந்த ஹோல் போடுறதும் அந்த மாதிரி தான். இது ஒரே தொட்டியில் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது. இந்த மாதிரி இதுவும் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆர்டர் போட்டு தான் நிறையா வாங்கிட்டு வந்து நிறையா வாங்கி வச்சுருக்கோம். இந்த செடிகள்லாம் ரீபார்ட் பண்ணணுமே, செடி வைக்கணுமே அப்படின்னு தான் ஒவ்வொன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. இதெல்லாம் கள்ளி செடியெல்லாம் இது ஒரே தொட்டியில், இதெல்லாம் தனித்தனியாக உடஞ்சிலாம் போயிருந்துச்சு, அதனால் இதில் வச்சுருக்கோம். எடுத்து வச்சாச்சு. இது என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு வீடியோவை பார்த்துடலாம். இது என்னென்னா இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணேன் உனக்கு இப்போ எடுக்கிறேன். இதில் வந்து தேங்காய் நார் கழிவு, நம்ம நர்சரி கார்டனில் கேட்டாலே 50 ரூபா ஒரு பிரிக்கு. 1 கிலோ பிரிக்குன்னா 50 ரூபா, 5 கிலோன்னா 250 ரூபா வாங்கிக்கலாம். அப்புறம் என்ன தேவைன்னா மணல், வீட்டு தோட்ட மண்ணாக இருந்தாலும் செம்மண்ணாக இருந்தாலும் பாதி அளவுக்கு வேணும். அப்புறம் வேறு என்ன வேணும்னா தொழு உரம், முக்கியமாக தொழு உரம் வேணும். நான் பக்கத்து வீட்டில் தான் வாங்கியிருக்கேன். அவங்க முன்னாடிலாம் நான் காசு கொடுத்ததில்ல, அடிக்கடி நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருப்பேன். இப்போது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி மண் கலவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த க்ரோ பேக்கெல்லாம் ஹோல் போட்டு, ஹோல் ஏற்கனவே இதிலெல்லாம் இருக்குது, அதனால நான் ஹோல் போடுறதில்ல. இது ட்ரைகோடர்மா விரிடி, ஏன்னா வேர் வளர்ச்சியை தூண்டும், வேர்ப்புழு தாக்குதல் இருக்காது. அதுக்காக தான் இந்த சூடோமோனாஸும் ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற இது எல்லாமே இயற்கை உரம். நம்ம மண் கலவைக்கு மண்புழு உரமும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மற்ற வேறு எந்த ரசாயன உரமும் போட்டுறக்கூடாது. நம்ம என்னென்னா இந்த டிஏபி இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த ரசாயன உரம்லாம் நம்ம போட்டுறக்கூடாது. இதுதான் மண் கலவைக்கான ஒரு இது. இந்த மாதிரி நம்ம மண் கலவை ரெடி